பின்னர் ஏசுவர். உயர்ந்த ஜாதியில் இருக்கவன் நடந்து போனா அது யார் தெரியல, கேடிக்கு அலைஞ்சு கேடியை போயிடுச்சு. இதெல்லாம் உருப்பிடுமா குவைத்து போயிடணும். பொசிஷன் சரியில்லைன்னா அவன் எந்த ஜாதியில் பிறந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் ஒன்றும் உதவ மாட்டான். அப்போ எந்த அடிப்படையில் தீர்ப்பு சொல்கிறது? எதையாவது சொல்லியா, உனக்கே குழப்பமாயா அப்படின்னு. தாங்கொடா வறுமை வந்தால் சபைதனில் செல்ல நானும். பணம் இல்லாமல் குவைத்து விதிகளில் நீங்கள் செல்வீர்களே, ஆனால் குவைத்துக்காரனும் மதிக்க மாட்டான், சொந்தக்காரனும் மதிக்க மாட்டான். இது குவைத்துக்கு உருப்படலை, எங்கே போய் உருவிட போகுதுன்னு கேள்வி கேட்போம். சரி சார், அவர் பெரிய டாக்டர், உள்ளூரில் மருத்துவம் பார்த்து வேலைக்கு ஆகலை, அதனால் இங்கே அவங்க துரத்தி விட்டாங்க, இங்கே வந்துட்டாம்மா. உடனே சொல்ல இவருக்கு ஒரு நோபல் பரிசுனா ஹீ இஸ் அவர் இண்டியன். எங்கே தமிழையன், எங்கள் ஊருக்காரம்பா. பொசிஷன் சரியில்லைன்னா பொண்டாட்டியும் மதிக்க மாட்டா, ஏன் சொந்த சோகத்தை லைட்டாக அப்படி சொல்லி ஆகணும்ல. தாங்கோனா வறுமை வந்தால் சபைதனில் செல்லுன்னு ஆகும். வேங்கை போல் வீரம் குன்றும். அப்படி சிலம்பாட்டம் ஆடுவேன் நான், 10 பேரை அடிப்போம்பா. ஏய் துட்டை வைடா கீழே, போன வாரம் 1000 கேடி வாங்கினா கண்டுக்காமல் இருக்கேன்னு சொன்னால், இல்லை சார் வந்து சார் சாரி சார் அப்படிமா. அந்த வீரம் வேலை செய்யாது. அந்த கொடுத்து அதுக்கு தான் சொன்னான், கடன் கண்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். இப்போ கடன் கொடுத்தவர் நெஞ்சம் போல் கலங்கினான் தமிழக மக்கள்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனுடைய அடிப்படை அந்த பண தேவைங்கிறது சூழ்நிலையை பொறுத்து மாறுபடுகின்றது. சரி, அடுத்து எதை வைத்து தீர்ப்பு சொல்வது? தாங்கோனா வறுமை வந்தால் சபைதனில் செல்ல நானும், வேங்கை போல் வீரம் குன்றும் விருந்தினர் காண நானும். இங்கேருந்து வந்தேன், மத்தியானம் ஒரு வீட்டில் சோறு போட்டாங்க. எங்கள் அம்மா கூட அவ்வளோ பாசமாக சோறு போடலை, அற்புதமாக சாப்பாடு போட்டாங்க, மரியாதையாக நடத்தினாங்க. சாப்பிட்ருக்குள்ளே டீ சாப்பிட்டு போங்க சார்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் கரெக்டு. இடையில ஒரு கிஃப்ட்டு ஒன்று கொடுத்தாங்க. சார் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துருக்கீங்க, ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லி. நானே பசியோடு இருக்கக்குள்ள நான் எப்படி கிஃப்ட் கொடுக்க முடியும்? அப்படி விருந்தினர் வந்தால் உபசரிக்க வைக்கக்கூடிய நிலையை கொடுத்தது சுகம்னு சொன்னீங்கன்னா, விருந்தினர் யாருமே வல்லியே, ஐயோ பக்கத்தில் இருக்கவனை பார்க்க முடியல நினைக்கிறது சோகமாக ஆகிறது. அப்போ சுகம்னு தீர்ப்பு சொல்ல முடியல, சோகம்னு தீர்ப்பு சொல்லணும். வந்த பிறை சூடனுக்கு சோத்தையும் போட்டு ஒரு கிஃப்டையும் கொடுக்கறது சுகம்னா, இதே மாதிரி தான் கொஞ்சம் கண்ணக்காரன்னு பார்க்குறது சுமாராக இங்கே ஒன்றுவிட்ட தம்பி இருப்பான், அவனை பார்க்கணும்னு நினச்சேன், அவனுக்கு கொடுக்க முடியலைங்கிறது சுகமாக ஆகாமல் சோகமாக ஆகிறது. இவனுக்கு கொடுக்குற அளவுக்கு என் வீட்டில் ஒரு கிஃப்ட் பேக் இருக்குது, நான் இன்னும் பிரித்து பார்க்கல, என்னன்னு தெரியல. பிரித்ததுக்கப்புறம் சோகமாக சோகமானு தெரியும் அது. அப்போ விருந்தினர் காண நானும். பொண்ணு கட்டினவன் நிற்பான் ஜங்குன்னு அன்றைக்கு தான் நம்ம ரசம் வச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ தான் சொல்லுவான், என் பொண்ணு வாழ்கிற வாழ்க்கை அப்படியே ராஜபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கலான்னு சொல்லுவான். கொல்லபோகமாக அனுப்பி சரவண பவனில் அர்ஜென்ட்டாக 2 சாப்பாடு எடுத்துருவான்னு சொல்லி பவுல்லாம் மாற்றி அவருக்கு போட்டு விட்டோன்னே, என் பொண்ணு அருமையாக சமைப்பான்னு. இவன் வைக்கிற சாப்பாடை சாப்பிட்டோம்னா 100 வயசு 55லே அனுப்பி வச்சுருவான். அந்த விருந்தினர் காண நானும் பூங்கொடி மறையாட்கஞ்சும். எவ்வளோ பெரிய பண்டிதன், அறிவாளி, கவிஞர், கலைச்செல்வன், கலைமாமணி பாட்டு எழுதின அவர்கள் புகழ்ந்தார்கள். கைத்தட்டல்களோடு நான் திரும்பினேன்னு சொன்னால் குவைத்து பயணம் சோகமாக எனக்கு முடிக்கும். அது சுகமா சோகமானு KK நகர் என் வீட்டில் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போ பூங்கொடி மறையாட்கஞ்சம் போய் என்னையா கிழிச்சா குவைத்தில்? சார் நான் பேசின எல்லாமே கைத்தட்டினாங்க, அதெல்லாம் கரெக்டு, இப்போ தட்டுறான் பாரு ஒன்று அப்படி. அப்போ மென்மையாக இருக்கக்கூடிய மனைவி கூட சம்பாத்தியம் இல்லை என்றால் அவள் வன்மையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ என்ன செய்யலாம்? எதை வைத்து தீர்ப்பு சொல்வது? என்ன முடிவுக்கு வர முடியும்? பூங்கொடி மறையாட்கஞ்சும் புல்லருக்கு இணங்க செய்யும். நம்மோடு இந்த வாழ்க்கைங்கிறது என்னன்னா, நான் மத்தியானம் கூட பேசிகிட்டு இருந்தேன், 2 காலம் இல்லாதவன் பெஸ்ட்டு ரன்னர்னு பேர் எடுப்பான். அடப்பாவி, அவனுக்கு சுக்கிரன் உச்சம், குரு உச்சம், சனி உச்சம், ஏதோ ஒன்று தொலைஞ்சி போகுதுன்னு நம்ம வேலையை பார்க்குறோன்னா, கொஞ்சம் நில்லு, என்னையா நான் ஒரு ஹவு டு ரன்னுன்னு ஒரு புக்கு எழுதியிருக்கேன், நீ படிடாம்பா. டேய் ரொம்ப வர்ற, இது ரொம்ப தாங்கலடாங்கிற. அப்படி அந்த புல்லருக்கு இணங்க செய்யும். நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், உடைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஒன்றும் இல்லாதவன் மிக உயர்ந்த ராடோ காரில் செல்கின்றானே, தகுதி இருந்தும் நாம் நடந்து செல்கிறோம் நினைக்கக்குள்ள, அப்போ அந்த வாழ்க்கையை தருகின்ற வளைகுடா சுகமா சோகமா என்ற ஒரு முடிவை எடுப்பதில் ஒரு ஐயப்பாடு இருக்கு. இப்போ எதையாவது சொல்லி தொலையா, அப்படியே பில்டப் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கியே. அப்போ பூங்கொடி மனையாட்கஞ்சும் புல்லருக்கு இணங்க செய்யும் ஓங்கிய அறிவு குன்றோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நான் எவ்வளோதான் தமிழ் சேவை செய்ய போகிறேன், கலை சேவை செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களை சந்திப்பதற்கு ஒரு பயணச்சீட்டு வாங்க வேண்டியதற்கு, அந்த பயணச்சீட்டுக்கு ஒரு பணத்தை செலுத்துவதற்கு ஒரு கரங்கள் தேவை இருக்கிறது. அந்த தகுதியை தருகின்ற பணம் சுகமா சோகமா என்ற ஒரு ஐயப்பாடு.
என் மனைவியை பிரிந்து என் குடும்பத்தை பிரிந்து தொலைதூரம் தூக்கமின்றி பயணம் சென்பது சோகமாக இருக்குமே, ஆனால் உங்களை சந்திப்பதில் ஒரு சுகம் இருக்கிறது. ஆக சுகமும் சோகமும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக இருக்கின்ற காரணத்தினால் சுகம்னு தீர்ப்பு சொல்ல முடியல, சோகம்னு தீர்ப்பு சொல்ல முடியல. உலகெல்லாம் படிக்கும் தானேன்னா எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையின் தகுதிகளை உயர்த்தி கொள்ளவில்லை என்றால், அவர்கள் சொன்னார்கள் வாதத்தில் 8க்கு 8 அடியில் இங்கே வந்து வாழ்ந்து 10 பேர் படுத்துட்டு இருக்கான்னு. செல்வ நகரம் என்று இந்தியர்களால் அழைக்கப்படுகின்ற மதிக்கப்படுகின்ற மிக உயர்ந்த வாழ்க்கை தரத்தில் வாழ்கின்ற பாம்பேயிலையும் அதே நிலைகள் தான் இன்றைய அளவுக்கு நிகழ்கிறது. அப்ப இது சோகம் என்று தீர்ப்பு சொன்னுமையானால் பாம்பே சுகம் என்று கொள்ளப்படுகின்ற என்ற காரணத்தினாலே இந்த மன்றமானது தீர்ப்பு சொல்வதில் மிகுந்த எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய சூழ்நிலையை சந்திக்கின்றது. சரி, மரணம் என்று ஒன்று நிகழ்ந்து என்னுடைய பாட்டிக்கு நான் வாய்க்கரிசி போட்டேன் அப்படின்னு சொன்னால், நான் அவங்க நல்லா இருந்தால் பக்கத்திலே இருந்து, இது கொஞ்சம் ஓவர் பில்டப் தான். நீங்கள் என்னமோ பாட்டியை கூப்பிட்டு எல்லாருமே நீங்கள் வந்து முதியோர் சங்கத்தில் விட்டுட்டு சும்மா கண்டு காணாமல் மேடைக்காக ஒரு பில்டப் பண்ணி நான் எங்கள் பாட்டிக்கு மட்டும் இருந்தாலே ஒன்றும் இல்லை. நானே என் பிள்ளைகிட்ட பேசக்குள்ள அப்பா அப்படி தான் பேசுவார், கொஞ்சம் ஒரு ஓல்டு டைப்புங்கிறான். நான் ரசிக்கிற கண்ணதாசன் பாட்டை ரசிப்பதற்கு என் மகள் அனுமதிப்பதில்லை. அர்த்தமே புரியாமல் பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். கேட்டால் அவர்களுடைய டேஸ்ட் மாறி போய்விட்டது. அவர்களுக்கு நாம் பொருளாதாரத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நினைவுபடுத்த தவறிய குற்றம் என்ற ஒன்றை கொள்வது. இப்போ எதை வச்சு தீர்ப்பு பண்ணுறது? சரி, பிரிவு என்பது மரணத்தை சென்று சந்திக்காத சோகமே. ஆனால் குவைத்திலிருந்து அனுப்புகின்ற பணம் அவர்களுடைய மருத்துவ செலவுக்கு உதவி, அவர்களுடைய ஆயுளை நீட்டிப்பதற்கு என்னால் பொருளாதார உதவி செய்ய முடியும் என்ற வாதத்தை எடுத்துக்கொள்வோமே. ஆனால் அந்த பிரிவு ஆனது சுகத்தை தருகிறது என்றும் கொள்ளலாம். அவருடைய மரணத்துக்கு மரியாதை செய்ய இயலாதது சுகம் அல்ல, சோகம் என்றும் கொள்ளலாம். அதனால் இந்த பிரிவு என்ற ஒரு அடிப்படையில் வைத்து இது சுகம் என்றும் தீர்ப்பு சொல்ல முடியல, சோகம் என்றும் தீர்ப்பு சொல்ல முடியல. சரி, ஆடைகளை சவுதி அரேபியாவில் அவர்களுடைய இஷ்டத்திற்கு அணிந்து கொள்ள முடியவதில்லை என்று ஒரு வாதத்தை மருத்துவர்கள் முன்வைத்தார்கள். மிக கனிவோடு பரிசீலனை செய்ய வேண்டிய விஷயத்தை சொல்வார்கள் அவர்கள். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ராஜசேகர் அவர்கள் இதை சென்டாகி க்ரஷ் பண்ணிங்கன்னா லோட்டஸ் சென்ட்னு உலகத்தில் ஒரே ஜில்லுன்னு சில்லறை ஏற்றிடலான்னு சொல்லுவார். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் அந்த தாமரையை பார்க்கும் பொழுது அது என்ன சொல்லுவார்னா, இந்த தாமரை பூவை அப்படியே கொண்டு வந்து இந்த ஃபவுண்டன் எஞ்சி சொல்லி இந்திய அட்மாஸ்பியரை தமிழ்ச்சங்கத்தில் உண்டாக்கணும்னு சொல்லுவார். என்ன மாதிரி அறகுறை படிப்பாடி பார்த்தா ஐயான்னு பிச்சிருவான். குரங்குக்கு இருக்கிற புத்தி தான் வரும், தாமரைக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ அந்த தாமரையினுடைய நிலைமை எப்படி? தண்ணீர் என்ன சொல்லுமா, ஐயோ என் அழகா இருக்கா என் பொண்ணு அப்படின்னு தாளாட்டி கொண்டே இருக்குமா. மேலேருந்து சூரியன் எட்டி பார்த்து, யார் தெரியுமா அது? நம்ம ஊர் தான், நம்ம வீட்டு பொண்ணு, அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கா என்று சூரியன் எட்டி பார்த்து கொண்டு அந்த தாமரையினுடைய அழகை ரசித்து கொண்டே இருக்கும். இவள் ஆடிக்கொண்டே இருப்பாள். இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அந்த சனி இந்த சனி என்று ராஜா சொன்னது போல அது வந்து அந்த தாமரை பூவை கிள்ளி அதே தண்ணியில் போட்டா நேற்று வரை தாயாக இருந்தவளும் அழுகச் செய்து கொன்று விடுவாள். நேற்று வரைக்கும் தாயாக இருந்து தாமரையை தாளாட்டிய அதே தண்ணீர் அந்த தாமரையை அழுகச் செய்து கொன்றுவிடும். ஐயோ எங்கள் அம்மா காப்பாற்றலையே, நான் என்ன செய்ய போகிறேனே அப்படின்னு கரையில் ஒதுங்கி தரையில் நான் வந்து நிச்சயமாக வாழ முடியும் என்று தரைக்கு வந்து இந்த தாமரைப்பூ காற்றின் உதவியோடு வந்து விடுமே. ஆனால் சூரியன் அதை காய்ந்து கொன்று விடுவான். அப்போ பொசிஷன் இல்லாட்டினா வளைகுடாவாக இருந்தாலும் சரி, சொந்த நாடாக இருந்தாலும் சரி, நீங்கள் சுகமாக வாழ முடியாது. நல்ல பொசிஷனை இவர்கள் சொன்னார்கள். அங்கு கூட ஒரு எதிர்ப்பு குரல் இருந்துச்சு, சிஎஸ்ஐயில் யாரும் படிக்கலை, சரியாக படிக்கலை என்றது. அது சரியோ தவறோ, உங்களுக்கு பணம் இருக்குமே ஆனால் உங்களுடைய கல்விக்காக உங்கள் பிள்ளைய நீங்கள் அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியும். பணம் இல்லாதவன் சொந்த நாட்டில் இருந்தாலும் பக்கத்தில் கார்பரேஷன் பிள்ளைக்கு தான் அனுப்ப முடியும். அப்போ எதை வைத்து தீர்ப்பு சொல்வது? என்ன என்ன வளைகுடா வாழ்க்கை என்பது சுகமா சோகமான்னு சொன்னால் மைண்ட் செட்டு தான் காரணம். ஒரு பிரசவமானது தாய்க்கு சோகத்தை கொடுக்கிறது, வலியை கொடுக்கிறது, வேதனையை கொடுக்கிறது, துடிப்பை கொடுக்கிறது. ஆனால் அப்போ கிடைக்கக்கூடிய குழந்தை அவளுக்கு சுகத்தை கொடுக்குது. அதான் மழலையின் சிரிப்பின்னு ஒரு அழகாக ஒரு பெண்மணி சொன்னார். மாவு அரைக்கக்குள்ளே கிரைண்டரில் அப்படியே கடன்னு ஓடக்குள்ளே டிவி பார்க்க முடியல, சீரியல் பார்க்க முடியல, ஒரு சுகத்தையும் கொடுக்குது, எட்டி பார்க்கக்குள்ள சோகத்தையும் கொடுக்குது. ஆனால் புருஷன் சாப்பிட்டு என்னடி உன் கைராசி பின்னிட்டி அடி அப்படிங்கக்குள்ள அந்த சோகமானது சுகமாக மாறுகிறது.
மொழிதயிர் பிசைந்த காந்தல் மெல்விரல் கழுவுறு கழுங்கும் கழாதொடிக்கு தான் துழந்திட்ட தீம்புளி பாகர் இனிதன கணவன் உண்டிலின் நுண்ணிதன் என்று மகிழ்ந்தல் நலமே என்று அகரானூற்று பாடல் குறுந்தொகை பாடல் சொல்கிறது. சாப்பிடக்குள்ள அவள் தயிரை பிசைகிறாலாம், கையெல்லாம் செவந்து போச்சான். தயிரினுடைய மென்மை கூட தாங்க முடியாமல் அந்த கையை அப்படி பிசைஞ்சோன்னே புளிக்குழம்பு வத்த குழம்பு வச்சு சுட்டப்பழத்தோடு சாப்பாடு போட்டு அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி புருஷன் அப்படி திரும்பி அந்த பொண்டாட்டியை பார்ப்பான். ஐயோ இவளுக்கு சொர்க்கமே, ஐயோ கோவிதா இருந்தானே, இந்தியாவாக இருந்தானே, தமிழ்நாடானே. எங்கள் ஆத்துக்கார் அப்படி இஷ்டு கொட்டி இஸ்ன்னு ஒரு அடி அடிப்பார் பாருங்கோ, பின்னி பிராட்டை கைட்டுவார் அப்படி. ஆக அன்பு இருக்கக்குள்ள அவர்கள் பட்ட சோகங்கள் சுகங்களாக மாறும். அதான் பால்ஸ் இஸ் தின் வென் லவ் இஸ் திக், பால்ஸ் இஸ் திக் வென் லவ் இஸ் தின். அப்போ எதை வச்சுடா தீர்ப்பு சொல்ல போகிற, எதையாவது சொல்கிறா அப்படி முடியும்னு சொன்னால், ஒரு வாழ்க்கை என்பது ஒரு விதையை வச்சு தரைக்கு கீழே மூடி அமுக்கி மிதித்து குத்தி தண்ணி ஊற்றக்குள்ள அந்த விதை அதை சுமையாக நினைக்காமல், அதை சோகமாக நினைக்காமல் முட்டி மோதி வெளியில் வரக்குள்ள அது மலராக வெடித்து வெளிவருகின்ற சுகத்தை அனுபவிக்கிறது. அவமானம் இல்லாத வெகுமானங்களோ தடைகள் இல்லாத தாண்டுதல்களோ எந்த உலகத்திலும் வராது. முடிக்க சொல்கிறீங்களா? அவ்வளோதானே. அது எனக்கு அவ்வளோ படிப்பறிவில் இல்லை, ஸ்ட்ரைட்டாக சொன்னால் முடிச்சிருப்போம். வளைகுடா வாழ்க்கை என்பதுன்னா 2 நிமிஷத்தில் முடிச்சு. 5 பேண்ட்டு 5 சட்டை இருக்கக்கூடிய பிறை சூடன் சாமியாராக போனால் அது சந்நியாசம் இல்லை. எல்லாம் இருந்த புத்தன் சந்நியாசம் போனது தான். அழகான பொண்டாட்டி, அழகான அரசாங்கம் எல்லாத்தையும் விட்டு விலகினாம் பாருங்க, அது துறவு. அதுதான் துறவுன்னு அர்த்தம். எல்லாம் இருந்தும் நமக்கு வாழ்க்கைக்கு தமிழ் மொழி தேவையில்லை, அரபை கற்றுக்கொண்டாலோ அல்லது தமிழ் தெரியாமல் வாழ்ந்தால் கூட நாம் இந்த மொழிக்கு சாதுரியமாக சமாளித்து கொண்டால் போதும் என்ற வாழ்க்கை இருந்தும் தமிழ் மொழிக்காக ஒரு மன்றம் நடத்துறீங்க பாருங்க, அங்கே தான் சுகம் இருக்குது. தேவையில்லை. அந்த எந்த மண் உங்களை புறந்தள்ளியதோ அல்லது உங்களுடைய திறமைக்குரிய வாய்ப்புகளை கொடுக்காத மண்ணை நேசித்து அந்த வாழ்க்கைக்காக பரிந்து பேசுகின்றீங்க பாருங்கள். இந்த சோகத்தை அனுபவித்து எங்கள் வாழ்க்கை தான், எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா வைக்கிற, உங்கள் அம்மா நான் பிஹெச்டியாக படித்தாங்க, அதே ரசம் அதே அரப்புத்தூள் உருண்டை இருந்தாலும் எங்கள் அம்மா வச்ச பருப்பு உருண்டை சாப்பாதம் சூப்பருங்கிறது அன்பின் காரணமாக ஏற்பட்ட விளைவுகளை அல்லாமல், பாசம் இருந்துச்சுன்னா என் பொண்டாட்டி இட்லி சுட்டு காலில் போட்டால் கை ஆள் எறும்பே முறிஞ்சிடும், பில்லரை கூட சப்போர்ட் பண்ணலாம், அது வச்சிடலாம். இருந்தாலும் பொண்டாட்டி போடுற இட்லியை என்ன மாதிரி பண்ணுற, உன்ட்டெல்லாம் சரவணபவன் பிச்சை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போலியாக இருந்தாலும் கூட பாராட்டுகிறோமே, அந்த சுகம் இருக்கே சோகத்தை தாண்டியதுங்கிறதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். இறுதியாக நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு விஷயம், நாம் இந்த வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொண்டு இந்த பாலைவனத்தை சோலைவனமாக நீங்கள் சுமைதாங்கிகளாக இருக்கிறதுனால அங்கே ஊரில் இருக்கவன் 10 வேலை நிலத்தோட சந்தோஷமாக இருக்கிறான். வாழ்க்கைங்கிறது மற்றவரை மகிழ்வித்து பார்த்து மகிழ்வது, அவ்வளோதான் முக்கியமான பாயிண்ட். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கூட இத்தனை பேர் உட்கார்ந்து கேட்குறதுக்கு காரணம், அந்த பகிர்ந்து உண்ணல்ங்கிற அந்த ஒரு நிலைப்பாடுகளை எடுப்பதற்கு காரணம், எல்லாவற்றையும் கடந்து புலம்பெயர்ந்தும் நீங்கள் குணம் பெயராமல் இருக்கின்ற வாழ்க்கையை தருகிறது. புலம் பெயர்ந்தது சோகமாக ஆகுமையானால் இங்கு வந்தும் கூட மண்ணை நினைத்து கொண்டிருக்கீங்கல்ல, அதுதான் சுகம். எல்லாத்தையும் துறந்து எல்லா வாழ்க்கையும் அனுபவித்து குளிர், வெறும் தென்னை மரத்துக்கு கீழே படுத்தாலும் தூக்கம் வரும், ஏசி காரில் படுத்தாலும் கூட்டம் வரும். இந்த ஏசி என்பது வாதத்திற்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. நானே என் வீட்டில் 3 ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு, என் காரில் 2 ஏசி ஓடிக்கிட்டு, 2 காரில் 2 ஏசி ஓடிட்டுருக்கு. அதை நாங்கள் we are accustomed to do it, அதில் பழகிட்டோம். அதனால் இந்த ஊரில் இருந்தாலும் சரி, அது ஒரு வாதத்துக்கு அடிப்படையாக எடுத்துக்கொள்ள முடியாது. நம்மால் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் வரான், 500 கேடியை 10 கேடியை தூக்கி விட்டுறான்னு தமிழ்நாட்டில் இருந்தால் நீங்கள் சிந்திக்க முடியுமான்னா நிச்சயமாக முடியாது. தன்னிறைவு பெறாத வாழ்க்கையும் தகுதிக்கு கிடைக்காத பதவிகளும் எந்த நாட்டில் இருந்தாலும் அங்கீகரிக்க முடியாது. அதனால் வளைகுடா வாழ்க்கையில் சத்தம் இல்லாமல் சமையலில் முத்தம் தருகின்ற நிலை எந்த அறையிலும் நடக்கும். அதுக்கு அமெரிக்காவாக இருந்தான்னா அங்கே இருந்தானே, உங்களுக்கு டெப்டேஷன் போட்டு தஞ்சாவூரில் இருக்க நீங்களே டெல்லியில் போட்டால் அதே சத்தம் இல்லாத முத்தம் சமையல் அறையில் நடந்து தான் தீரும். நீங்கள் தாயை மதிப்பீர்களே ஆனால் மாமியாரை மதிப்பீர்களா, அந்த நிலை இன்றைக்கும் கூட எங்கள் அம்மாவை ஏற்று பேசுகிறதுக்கு எனக்கு திராணி இல்லை, தெம்பு இல்லை. கூன் விழுந்து குறுகி நடக்க முடியாத ஒரு கிழவியை பார்த்து எதற்கும் அஞ்சாத எவரையும் கெஞ்சாத தஞ்சை மண்ணுக்கு சொந்தக்காரன், நஞ்சு கலவாத தஞ்சை மண்ணின் சொந்தக்காரன் பிறைசூடன் அஞ்சுகின்றானே, ஆனால் எங்கள் அம்மா பலமானவங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த பலகீனத்தில் கூட அந்த அழகு தெரிகின்ற காரணத்தினால தான் அவர்களை பார்த்து நான் பயந்தேன்.
ஆக வளைகுடா வாழ்க்கை என்பதில் சோகங்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் ஒரு நூல் அளவு உங்களுடைய தன்னிறைவு, உங்களுடைய பிள்ளைகளை எக்ஸ்போசர்னு சொல்லுவாங்க. எங்கேயோ நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு மூலையிலையோ கும்பகோணத்துக்கு பக்கத்துலேயோ அல்லது புதுக்கோட்டையிலையோ இருக்காமல் உங்கள் பிள்ளையை விமானத்தில் அழைத்து வருவதற்கும் அவர்களை வேண்டிய தன்னிறைவும், நீங்கள் பட்ட சோகங்களை மறைத்து கொண்டு விளக்குக்கு கீழே சில இருள்கள் இருந்தாலும் கூட அது மற்றவர்கள் ஒளிவிடுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்ற காரணத்தினால் சோகம் என்பது சற்று புறந்தள்ளப்பட்டு வளைகுடா வாழ்க்கை சுகமே என்று தீர்ப்பளித்து முடிவு செய்கிறேன். நன்றி. நன்றி. பட்டிமன்றத்தை எல்லாரும் நல்லா ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கவிஞர் பாடலாசிரியர் திரு பிறைசூடன் அவர்களை பட்டிமன்றத்தில் பங்கேற்ற நம் சங்க உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு 2 நிமிஷத்தில் யாராவது என்கிட்ட கேள்வி கேட்கணுன்னா, ஏதாவது என் அனுபவத்தில் 2 நிமிஷம், ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு தயக்கம் இல்லாமல் அப்படி நீங்கள் கலைஞ்சிக்கிட்டே நின்றுக்கிட்டே கூட கேள்வி கேட்கலாம். நான் பதில் சொல்கிறேன். ஏஆர் ரஹ்மானுக்கு 2 பாட்டு தாங்க எழுதினேன். ரசிகாங்கிற பாட்டும் தெனாலியில் போர்க்களங்கிற பாட்டும் நான் எழுதினேன். சொந்த காரணங்களால் அந்த வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. அதனால் மற்ற வெரி சின்சியர் அண்ட் டெடிக்கேட்டட் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வெற்றிகளில் பணிவாக இருக்கிறதுங்கிறது எல்லார்ட்டையும் இல்லை. சில மேதைகள் இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் சொல்லுவாங்க நான் போகிற டியூனை கேட்கணுங்கிறது உன் தலைவிதி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வெற்றியும் இறைவனுக்கு அர்ப்பிக்கக்கூடிய அந்த பண்பை நாம் வணங்க வேண்டியது இருக்குது. தாய்க்கு அடங்கிய புள்ள எப்பயுமே ரொம்ப சிம்பிளாக இருப்பார். எனக்கு பாட்டு கொடுக்கலங்கிறதுக்காக அவர் சிறந்தவர் இல்லை என்று என்னால் இந்த மன்றத்தில் பதிவு செய்ய இயலவில்லை. ஐயா, நீங்கள் எழுதிய பாடல்கள் உங்களுக்கு பிடித்த பாடல் எது? இல்லை, தினம் கம்பெனிக்கு போய் வேலை செய்கிறோம், கொடுக்குற சில்லறையை நினச்சிட்டு வருவோமே ஒழிஞ்சு இந்த பாடம் பிறகுன்னு சொல்கிறதெல்லாம் பொய். இருந்தாலும் நான் எழுதிய பாடலில் சோலை பசுங்களையே, தென்றல் தான் மணிக்குயில் இசைக்குதடி, நடந்தால் 2 அடியெல்லாம் எனக்கு சற்று பிடித்த பாடல்கள். நீங்கள் கவிஞராகாட்டி என்ன இருக்கா ஆசைப்பட்டு? இல்லை, நான் கவிஞர் ஆகணுங்கிறதுல நான் உறுதியாக இருந்த காரணத்தினால தான் எனக்கு கிடைச்ச எஸ்ஐ வேலை, மிலிட்ரி வேலை, விஏஓ போஸ்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் கவிஞனாகணும்னு சென்னைக்கு வந்தேன். கவிஞனாகணுங்கிறதுல உறுதியாக இருந்தால் கவிஞனாகணும். சார் ஒரு நிமிஷம், நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். எனக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக என்னன்னு எனக்கு தெரியல, பட் நெட்டில் நான் பார்த்தேன் ரீமிக்ஸை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. அது என்ன ரீசன் சார் அதுக்கு? ரீமிக்ஸ் என்பது ஒரு 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 பண்பாடு கலாச்சாரங்கிறது கடந்த கால சான்றிதழ்கள், கடந்த கால பதிவுகள். இப்போ நீங்கள் ஒரு பாலும் பழமும் கைகள் ஏந்தில் என்று நாம் அந்த பாடலை கேட்கும்பொழுது சிவாஜி கணேசனும் சரோஜாதேவி நடந்து வருகின்ற காட்சிகள் நினைவுக்கு வரும். அதுபோல் நீங்கள் எங்கே நிம்மதிங்கக்குள்ளே அது ஒரு அச்சம் என்பது மடமையாடாங்கக்குள்ளே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த வண்டியில் ஓடுகின்ற காட்சிகள் நம்ம நினைவுக்கு வரும். அந்த நினைவுகள் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு பேர். அதை அழிப்பதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை. அதில் போய் நீங்கள் ஒன்றும் இல்லை. அதே தான் திரும்பி சொல்கிறேன். NATHAM நத்தம்னு சொல்கிறதுக்கு NATHAM நாத்தம்னு சொன்னீங்கன்னா அந்த தொன்மையும் அந்த பழமையும் மாறுபடுகிறது. ரீமிக்ஸ் பண்ணுவதற்கு அதை படைத்தவனுக்கு உரிமை இல்லை, படைக்கிறவைக்கும் உன்னுடைய உரிமை, படைத்ததுக்கு அப்புறம் பொதுமக்களுடைய உரிமை. அதனால் பொதுமக்கள் விருப்பம். நீங்கள் என்ன எங்கள் ஒரு புள்ள பிறக்குது, எங்கள் அப்பா மாதிரி இருக்கலாம், நல்லா இருக்குன்னு சொல்லலாம், எங்கள் அம்மா மாதிரி சாயல் இருக்குன்னு சொல்லலாம். யார் சாயல்னே தெரியலன்னு சொன்னால் கொஞ்சம் இடைஞ்சல், வில்லங்கம் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி சாயல்கள் கையாடுவது வேறு, களவாடுவது வேறு. எங்கள் தாத்தா மாதிரி எனக்கு ஒரு கோபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தப்பு இல்லை. தாத்தா கோபத்தை நான் அப்படியே வச்சுக்கோன்னா அதுவும் ஒரு பிள்ளை இதுவும் ஒரு பிள்ளைன்னு அர்த்தம். அதனால் ரீமிக்ஸுக்கு எதிரானவன் இந்த பிறைசூடன். உங்களுக்கு பிடித்த மற்ற கவிஞர் ஒருவர் பெயர்? எனக்கு மிக மிக பிடித்த கவிஞரில் கண்ணதாசன், மருதகாசி, பட்டுக்கோட்டை. கண்ணதாசன் ஒருவன் தான் முழுமையாக எல்லா பாடல்களையும் சொல்லுவான். ஒரு லவ் ஃபெயிலியர் கண்ணதாசன்ட்ட ரெஃபரன்ஸ் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் ரெஃபரன்ஸ் கிடைக்கும், அண்ணன் தம்பியை பற்றி ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஒரு கவிஞன் என்பவன் காலத்தின் கண்ணாடி. எல்லாத்த பற்றியும் ஒருத்தன் பாட்டு எழுதினா தான் விளைந்த கவிஞன். அப்படி என் அறிவில் எட்டிய வரைக்கும் கவியரசு கண்ணதாசன் தான் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத கவிஞன். சார், நம்மளை தமிழையும் யாராலையும் அழிக்க முடியாது, தமிழனையும் யாராலையும் அழிக்க முடியாது. தன்னம்பிக்கையை மட்டும் விட்டு விட வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன், தேடல்கள் இல்லாத வாழ்க்கை யாராலும் வெற்றி பெற முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்க. சாதாரண ஒரு எஸ்ஐயுடைய பிள்ளையாக பிறந்து 7 தம்பி 2 தங்கச்சி, சட்டையை போட்டுட்டு அது வெயிலில் காய வச்சு ரோட்டு ஓரத்தில் நடந்தவன் தான் இந்த பிறைசூடன். இன்றைக்கி நான் ஒரு இன்கம் டேக்ஸ் எஸ்எஸ்சி, எனக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்குது. நினச்சா எத்தனை ட்ரெஸ் வேணாலும் வாங்க முடியல. ஆனால்
அந்த காத்திருப்பதிலும் நாம் கொண்ட கொள்கையிலும் உறுதியாக இருப்பதுங்கிறது வெற்றியை தேடித்தருது. அதனால் சாதிக்க முடியும். நீங்கள் பெரியவர்களுடைய சாதனையை போற்றுங்கள், மதியுங்கள், ஆனால் அச்சப்படாதீர்கள். கம்பனை கண்டு பாரதி பயந்திருந்தால் ஒரு பாரதி உருவாகி இருக்க முடியாது. பாரதியை கண்டு ஒரு பாரதிதாசன் பயந்திருந்தால் பாரதிதாசன் வந்திருக்க முடியாது. ஏன்னா தமிழ் மன்றங்கிறதுக்காக தமிழ் மன்ற உதாரணம் சொல்கிறேன். பாரதிதாசனை கண்டு கண்ணதாசன் பயந்திருந்தால் கண்ணதாசன் வந்திருக்க முடியாது. கண்ணதாசனை கண்டு நாங்களெல்லாம் பயந்திருந்தால் பயப்படுவது வேறு, தொழில் செய்வது வேறு. 2000 பாட்டு நான்லாம் எழுதியிருக்க முடியாது. அதனால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புங்க. வேறு எதுவுமே உங்களுக்கு சொல்ல வேண்டாம், அச்சப்படவே வேண்டாம். எதுக்கு வேணாலும் சூழ்நிலைக்கு தக்கவாறு நம்மை உருவாக்கி கொள்ள முடியுங்கிறத உறுதியாக இருங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை வார்த்தைக்கு மிக்க நன்றி. ஆனால் உணர்வு ரீதியாக இன்றைக்கி தமிழனுக்கு தேவையானது என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள், இந்த சபையை நிர்ணயித்து சொல்ல. இல்லை, ஒரே ஒரு விஷயம் சார், உணர்வுகள் இல்லைன்னே சொல்ல முடியாது. எங்கேயோ ஒரு தமிழை அடிபடுறாங்கக்குள்ளே கோயித்து தமிழ்ச்சங்கம் கொதிக்குது பாருங்கள், அதுதான் உணர்வு. அவனுடைய கட்டுப்பாடுகளும் சூழ்நிலைகளும் அதுக்கு நேரடியாக உதவி செய்யாமல் இருக்கலாம். உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கிறத இந்த உலகத்தில் யாரும் அழிக்க முடியாது. எங்கு உலகத்தின் எந்த மூலையில் ஒரு தமிழன் நசுக்கப்பட்டாலும் நம்பால் கரங்களை நீட்ட முடியுங்கிறது இருக்குது பாருங்க, அந்த உணர்வுகள் தான் போதும். ஆளுபவர்களுக்கு அந்த உணர்வுகள் இருக்க வேண்டும். அதான் ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கடுங்கிறான். நல்லவர்களெல்லாம் சாபமிட்டால் அரசு செய்கின்ற அரசன் கூட அச்சாணி முறிந்து இடையில் வீழ்வான். அதனால் நீங்கள் தன்னம்பிக்கையாக இருப்பதும் தன்னம்பிக்கையை ஊட்டுவது ஒன்றுமே தமிழருக்கு. பண உதவியினாலலாம் ஒருத்தனை மாற்றவே முடியாது. எனக்கு நேரம் சரியில்லை, நான் பணத்தை யூஸ் பண்ணாமல் நீங்கள் 100 கோடி கொடுத்தான்னா 1000 கோடி கொடுத்தான்னா 1,00,000 கோடி கொடுத்தானே, தப்பாக பாத்திரத்தில் பிச்சை இட்டாலும் கூட தவறு தான். அதனால் தன்னம்பிக்கையாக இருங்க, நம்புங்க, வெற்றி பெறுவோம், அவ்வளோதான். உண்மையாக தமிழகத்தை தவிர தமிழக வீதிகளில் தமிழ் தான் இல்லை. உலகத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்களிடம் இருக்கக்கூடிய தமிழ் பற்றும் தமிழ் நேசமும் உண்மை தமிழர்களிடம் இல்லை. உண்மையாகவே நான் சத்தியமாக சொல்கின்றேன். நான் மலேசியா சென்ற பொழுது சிசிலி அடுக்ககம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அதேபோல் எந்த வெளிநாடுகளுக்கு சென்றாலும் நான் பார்ப்பதெல்லாம் அங்கே தமிழர்கள் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறாங்க. அங்கே ஒரு போட்டி பொறாமை இல்லாமல் அவங்கவுங்க வேலையை அவர்கள் பார்த்துட்ருக்காங்க. தமிழகத்தில் மட்டும்தான் அந்த இன உணர்வுகள் சற்று குன்று, மேடைகள் பேசுவது வேறு, யதார்த்த வாழ்க்கையில் அனுபவிப்பது வேறு. அந்த எல்லா உரிமைகளும் கடைசி தமிழனுக்கு கிடைக்காத வரைக்கும் நாங்கள் தமிழகம் என்று தமிழன் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சொந்த நாட்டை காட்டிலும் புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழனுடைய தாக்கமும் அந்த ஊக்கமும் வீரியமும் அந்த உணர்வுகளும் தமிழ் மொழியின் மேல் பற்றுக்களும் ஒரு நூல் தூக்கலாகவே இருக்கிறது என்ற சத்தியத்தை இந்த மன்றத்தில் பதிவு செய்கின்றேன். உலகத்தினுடைய சரித்திரத்தை எழுத்தும் பேச்சும் தான் மாற்றிருக்கு. இன்றைக்கு இந்த மாபெரும் சபையில் இன்றைக்கு உலகமறிந்த ஒரு கவிஞராக இருக்கிற நீங்கள் இங்கே இந்த சபையில் நிறைய பேச்சாளர்கள், நிறைய எழுத்தாளர்கள் கூடியிருக்கிறாங்க. அவர்களுக்கு தமிழருங்கிற ரீதியில் இன்றைக்கி எதை பற்றி நம்ம முக்கியமாக பேசணும், எதை பற்றி முக்கியமாக எழுதணும் அப்படிங்கிறத ஒரே ஒரு காலங்கிறதுனால 2 நிமிஷத்தில் இதை முடிக்கிறேன். வையம் ஈன்ற தொன்மக்கள் உளத்தினை கையினால் உலை செய்யும் காலம் இருந்திட பைய நாவை அசைத்த பசுந்தமிழ். முத உலகத்தில் தோன்றுல மனிதனில் தொன்மையான மனிதன் தமிழை. முத பசியையும் தாகத்தையும் கைகளால் சைகைகளால் காட்டிய நேரத்தில் நாக்கை அசைத்த பொழுதே தோன்றிய மொழி தமிழ் மொழி. அதனால் தமிழனாக இருக்கிறதுக்கு பெருமைப்படுங்கள், தமிழில் பேசுங்க, தமிழ் வாழ்க்கையும் கலாச்சாரத்தையும் பண்பாடுக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. முதல்ல எங்கே வேணாலும் பறக்கட்டும், அவர்கள் உலகத்தின் உச்சாணி கொம்புகளுக்கு போக சொல்லுங்கள். ஆனால் ஒரு தமிழச்சியாக ஒரு தமிழனாக வாழ்வதற்குரிய வித்துக்களை அந்த எண்ணத்தை பதிவு செய்யுங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளை சாமி கும்பிடும். நீங்கள் தமிழ் பாட்டு கேட்டிங்கன்னா உங்கள் பிள்ளை தமிழ் பாட்டு கிடைக்கும். நீங்கள் இட்லி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளை கேட்டும். நீங்கள் போலியான நாகரிகத்திற்கும் மேல்நாட்டு நீங்கள் கேட்கக்குள்ளேயே மைக்கேல் ஜாக்சன் மாதிரி கை கால் வலுப்பு இந்த மாதிரி 2 வெட்டிக்கிட்டு கேட்டிங்கன்னா அந்த பிள்ளைகளை தயவு செய்து இந்த சினிமா பாட்டுக்கு மேடையில் ஆட சொல்லாதீங்க, தமிழ் பாட்டுக்கு ஆட சொல்லுங்க. தயவு செய்து நீங்கள் இந்த சினிமா பாட்டை ஆட வைக்காதீங்க. ஏதோ ஒரு ஊறுகாயை வச்சுக்கலாம் ஒரு இலையில், தப்பு இல்லை, ஒரு பாட்டு ஆட சொல்லலாம். 5-6 பாட்டு வெட்டி எழுத்துச்சுன்னு சொன்னால் அது பரதம் கற்றுக்குமா? அதை மட்டும் தயவுசெய்து மாற்றுங்க. வீட்டில் தமிழ் பாடல்களை, சுலோகங்களை, தேவாரம் திருவாசகத்தை நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், வலியுறுத்தி வருவதல்ல. ஒன்றும் இல்லை, ஓம் பூர் புவஸ்வாகா தத்ச விதுர்வரேனியம் பர்கோ தேவசிய தீமிகி தேவன பிரஜாத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா புள்ள ஆட்டோமேட்டிக்காக சொல்லும். உடனே நீங்கள் நீராறும் கடல் உடுத்த நிலமுடந்தை கெழில் ஒழுகுன்னா இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் தான். அதில் நான் தக்க சிறு பிறை நுதல்னு முன்னாடியே நாங்கள் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் தமிழ் பாட்டை பாடுங்கள், மெல்ல பாடுங்கள், அவருடைய உள்ளத்தில் இறங்கும். அவ்வளோதான். நீங்கள் தமிழச்சியாக நீங்கள் வாழ்ந்தீர்களே, ஆனால் அவள் தமிழச்சியாக இருப்பாள்.
தமிழனாக நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா பேண்ட்டெல்லாம் போடுறது காலத்தின் கட்டாயம். அதுக்காக நான் வேட்டி கட்டிக்கிட்டு தான் வாழ்வேன், தடிக்கிட்டு விடுவேன், லிஃப்ட்டிலலாம் அந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. உங்களுடைய ஆடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள், ஆள் மனத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள். இல்லை, நீங்கள் தமிழை படித்தா முட்டாளுங்கிற மாதிரியே ஒரு பில்டப் பண்ணிட்டீங்க. தமிழ் படிக்கிறவன் முட்டாள்னு சொல்லி. உண்மையாக சொல்லப்போனால் ஸ்ரீரங்கத்தில் ஒரு விஞ்ஞான அறிவுக்கு பீயிங் இன்ஜினியர் சொல்லப்போனால் மணல் பகுதியில் தூண்கள் நிற்காது. ஆனால் 42 அடி உயர தூணை ஆற்றிடை குறைக்கு அரங்கம்னு பேர். 2 ஆறு ஓடுறதுக்கு இடையில இருக்கிறதுக்கு பேர் அரங்கம்னு பேர். அதனால தான் அரங்கநாதன்னு பேர். அந்த அரங்கநாதன்கிற பெயர் காரணங்களே அவனுக்கு எடுத்து சொல்லுங்கள். அங்கே இருக்கிற சயின்ஸை கண்டுபிடிச்சி அதை பண்ணுங்கள். பைமெட்டல்னு சொல்லி இன்றைக்கு மேலை நாடுகளில் பார்த்திங்கன்னா அமீரகத்தில் பூரா கடலில் தூத்து பைமெட்டலில் போட்டு அவன் 0 பரடி அந்த 5 அடி உயரத்துக்கு கீழே அஸ்திவாரம் போடாமல் கட்டடங்களை தாங்க வைக்கின்றார்கள். அது ராஜராஜ சோழன் 1500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நிழல்களை தாங்குகின்ற இந்த பைமெட்டலுங்கிற அந்த ஃபவுண்டேஷனை கண்டுபிடிச்ச விஞ்ஞான அறிவை வெளிப்படுத்துங்க. முதல்ல தமிழன் கண்டுபிடிக்காத விஷயங்களே கிடையாது. எத்தனையோ மருத்துவங்கள், சீரகம்னா அகத்தை சீர் செய்வது, வெந்த அயம்னா இரும்பு சத்து உள்ளது. அதனால தான் வயிற்று வலிக்குள்ளே வெந்தயத்தை மோரில் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வயிற்று வலி சரியாக போயிடுச்சு. அதனால தான் நம்முடைய வாழ்க்கைங்கிறது உணவு முறைகளே வைத்தியம் சம்மந்தப்பட்டது. அதனால தான் பால் உண்போம், எண்ணெய் விரில் வெந்நீரில் குளிப்போம், பகல் புணரோம் பகல் துயிலும், ஏழவார் குழலையரோடு இளவையிலும் விருப்போம், மூலம் சேர் கரிநுயரோம், மூத்த தயிர் உண்போம், முதல் நாளில் சமைத்த கறி அமுதியனின்னு உண்ணுங்கிறான். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு மீனை சுட வச்சு இட்லி சாப்பிட்டுட்டு எனக்கு வயிற்று வலிக்குதுன்னா 1 வாரம் கழித்து செஞ்சிங்கன்னா தப்பு. கொஞ்சம் 2 மீனை வாங்கி வறுத்து அசைவம் சாப்பிட்டு போகிறதுல தப்பு இல்லை. வாழ்க்கையை நீங்கள் ஈஸியாக்கிட்டு அந்த உணவை குறை சொல்லாதீங்க. மண்பறவு கிழங்குகளில் கருணை என்று புசியும். மண்ணில் விளையக்கூடிய கிழங்குகளில் கருணைக்கிழங்கை தவிர வேறு எதுவும் சாப்பிடாதீங்கிறான். நீங்கள் ஆலு பரோட்டா பின்னி பெனடுறது கொடுத்து டைஜஷன் சார் ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள்னு சொன்னீங்கன்னா உணவு முறைகளை மாற்றிக்கிட்டு நீங்கள் கஷ்டப்படுறீங்க. சாப்பிட்டோன்னா உடனே படுக்காதான்னு பெரிய வச்சோன்னா இவருக்கு வேறு வேலை இல்லைன்னு ஷூவோடு படுத்து தூங்கிட்டு இன்டைஜஷன் ஆகலைன்னு சொல்லாதீங்க. உண்ட பின்பு நண்படை குனிஞ்சு நிமிந்து கோலம் போட்டிங்கன்னா கர்ப்பப்பையினுடைய தன்மைகள் வீரியமாக இருக்குங்கிறத மறந்துட்டு நின்றுக்கிட்டே குதிச்சுக்கிட்டு கோலம் போடாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனையாகும். தமிழகன் வாழ்வு மருத்துவமும் அறிவியலும் சம்மந்தப்பட்ட வாழ்க்கை. அதனால் எங்களை அடிக்கடி கூப்பிட்டு சில்லறை கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதெல்லாம் தெளிவாக விளக்கம் சொல்லுவோம் என்பதை இந்த மன்றத்தில் சொல்லி, எல்லாம் உள்ளது தமிழ் சார், அது முக்கியம். எதுவுமே அது நீங்கள் ஆன்மீகம்னே நினைக்காதீங்க. அறிவு சார்ந்த அத்தனை விஷயங்களும் உள்ளடக்கியது தமிழக வாழ்க்கை முறை. அதை நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும், வேறு எதுவுமே இல்லை. கை இப்படி அக்கு ப்ரெஷர், நான் அக்கு ப்ரெஷர் சம்மந்தமாக படித்தவன். நிறையா விஷயங்களை வெட்டியாக நிறையா படித்து வச்சுருப்பேன். அப்படி நீங்கள் இந்த 2 கையும் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறது தான் சின்மயி தத்துவம். அவ்வளோதான். இதான் எல்லா சாமியும் இப்படி கையை வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி 2 புள்ளி கோலம் அப்படியே வச்சிங்கன்னா அக்கு ப்ரெஷர் கையில் ஏற்படும். இந்த கையை நீங்கள் தொடர்ந்து அழுத்திக்கிட்டிங்கன்னா ஹார்ட் ப்ரெஷர் பம்பிங் நல்லாயிருக்கு. அதுக்கு தான் கோலம் போட சொன்னோம். அப்படி சின்ன விஷயம். அப்படி சொல்லிட்டு அப்படி கோலம் போடுறதா வச்சு. ஏன் பின்பக்கம் தலைமுடி நிறையா வச்சுக்கிறேன்? சன்ஸ்ட்ரோக் இங்கே படக்கூடாங்கிறதுக்காக ஒரு மல்லிகைப்பூ வச்சு வச்சுட்டான். நம்ம தான் தலையை விரித்து விட்டு அலையிறோமே, அப்புறம் நம்ம எப்படி அது கேட்டால் ஐ டோன்ட் லைக் யா. ஒருத்தி தலையை அவுத்து விட்டு திரௌபதி நாடுபட்ட பாடு தாங்கலை. நீங்கள் ஆளாளுக்கு தெருவாக விட்டுடுறீங்க. கேட்டால் பெண்கள் சம உரிமைன்னு சொல்லி எங்களுக்கு. அதனால் நம்ம தமிழ் பண்பாட்டை கூர்ந்து கவனித்தீங்கன்னா அதில் உள்ள எல்லா விஷயங்களும் போகும். கீழே தரையில் உட்காந்து சாப்பிட்டா வயிற்று வலி வராது, டைஜஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் எங்கே நின்றுக்கிட்டே சாப்பிட்றீங்க? குதிரையில் ரேஸுக்கு போகிற மாதிரி எனக்கு டைம் ஆச்சுக்கிறீங்க, போகிறதுக்கு டைம் ஆகிடும். அதனால் கொஞ்சம் இருக்கிற டயத்தை பாருங்கள். சார் நாங்கள் 9:20 we are sit in Kuwait, இருந்துட்டு போங்க, எனக்கு என்ன நஷ்டம்? என்னால் 5 நிமிஷம் என் பேச்சை கேட்கறதுக்கு வெயிட் பண்ண முடியாதா? யாருக்கு நஷ்டம் அது? என்ன போயிட்டு ஃப்ரிட்ஜில் சூட வச்சு கரெக்டாக அந்த ஃப்ரிட்ஜு கண்டுபிடிச்ச காலத்துலேருந்து ஒரே குழம்பை கண்டினியூ பண்ணுறீங்களே. ரொம்ப ஆரம்பத்தில் எங்கள் அம்மா வச்சு கொடுத்த குழம்பு, பாட்டி வச்ச குழம்புன்னு சுட பண்ணுறீங்களே. கொஞ்சோண்டு 5 நிமிஷத்தில் நான் குழம்பு வச்சு காட்டா யாராவது தயாராக இருக்கிறீங்களா சவாலுக்கு? எனக்கும் சமைக்க தெரியும். சமையலும் மையலும் ஒன்று, ரெண்டுமே அளவோடு இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், டைமிங்காக இருக்கணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அதனால் வாழ் நன்றி. காலம் கருதி இத்துடன் ஒத்தி வைக்கப்படுகிறது. மீண்டும் அழைத்தால் மீண்டும் வருவேன் என்று இந்த மன்றத்தில் பதிவு செய்து வாழ்த்துக்குடன் விடைபெறுகிறேன். நன்றிகள், வணக்கம். கவிஞர் ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நம் சங்க உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலில் சோகமே என்ற அணியை சேர்ந்த திரு லிவிங்ஸ்டன் அவர்கள்.
திரு அம்பலவாணன் அவர்கள் மற்றும் திருமதி இந்திரா செல்வரங்கன் அவர்கள். அடுத்து சுகமே என்ற அணியை சேர்ந்த திரு ராஜா அவர்கள், திரு ராஜசேகர் அவர்கள், மற்றும் திருமதி ஆனி அவர்கள். இப்பொழுது பாடலாசிரியர் திரு பிறைசூடன் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க வருமாறு திரு லட்சுமி நாராயணன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய இந்த எல்லா குவைத் தமிழ் சங்கத்துடைய நிகழ்ச்சிகளுக்கும் நல்ல ஒரு தொகுப்பாளனியாக இருந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் நன்கு நடத்தி தந்த திருமதி ரம்யா அவர்களுக்கு, எங்கள் குவைத் தமிழ் சங்க தலைவி திருமதி நடராஜன் அவர்கள் முன்னிலையில் கவிஞர் பிறைசூடன் அவர்கள் இந்த நினைவு பரிசை வழங்குவார்கள். இந்த நிகழ்ச்சி இனிதே நடைபெற உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூற வருமாறு செயலாளர் திரு செல்வன் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். பெரும் மதிப்பிற்குரிய கவிஞர் உயர் திரு பிறைசூடன் அவர்களே, எங்கள் குறுகிய கால அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து குவைத் பாலைவனத்தில் நல்ல மழையாக பொழிந்து அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய உங்களுக்கு குவைத் தமிழ் சங்கத்தின் சார்பில் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இங்கு விலை என்ன என்ற போட்டியை நடத்தி கொடுத்த சேது அவர்களுக்கும், அதில் கலந்து கொண்ட அனைவருக்கும், மற்றும் இங்கு பட்டிமன்றத்தில் மிக அருமையாக பேசிய அனைத்து குவைத் தமிழ் சங்க உறுப்பினர்களுக்கும் மிக்க நன்றி. இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் குவைத் தமிழ் சங்கத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எங்களுக்கு ஆடியோவில் உதவி செய்த வர்கீஸ் அவர்களுக்கும், வீடியோ ஜெசி அவர்களுக்கும், உதயம் அவர்களுக்கும் உணவு நன்றி தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவரையும் உணவருந்த வருமாறு அழைக்கிறோம். நன்றி. வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர், வாழிய பாரத மணி திருமாடு, வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்.